ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. இப்போ இது ஸ்ரீ வைஷ்ணவ அலங்கரண விஷயத்திலே அதனுடைய பிரஷ்னம், அதிலும் ஸ்திரீகளுடைய அலங்கார விஷயத்துல இப்போ அடைய நிறைய பார்த்திருக்கேன். இதர சம்பிரதாயங்கள்ல அவர்கள் 2 கால்களிலே கொலுசு, 2 கைகளிலே வளையல், அதே மாதிரி மூக்குத்தி, காதுல கடுக்கன் போன்றதான பல விஷயங்கள் அடியனுக்கு தெரிந்தவரை மடிசார் திருமண ஸ்ரீசூர்ணம் இந்த மாதிரி செய்யணும் என்பது. ஆனால் இதை தவிர நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி தேவரீர் வளர்க்க வேண்டும் என்று அடியன் பிரார்த்திக்கிறேன். இதுவரைக்கும் பண்ண வேண்டும், பண்ணக்கூடாது, ஏன்னா இது இதர சம்பிரதாயங்களா இல்ல நம்ம சம்பிரதாயத்திலும் கூடவா அப்படின்பது ஒரு சிறு சந்தேகம். பொதுவா நம்முடைய சம்பிரதாயத்திலே அலங்காரங்கள் என்பது நாம் எதுக்காக அலங்காரம் பண்ணிக்கிறோம்னா, இப்ப எம்பெருமானுடைய உற்சவங்களை முன்னிட்டோ, இந்த எம்பெருமானுக்கு உகப்பு கொடுப்பதற்காகவோ, அந்த எம்பெருமானுடைய கோயிலுக்கு போகும் பொழுது அந்த எம்பெருமான் நம்மை கட்டாட்சிக்கும் போது அவனுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட வேண்டும். அவன் நம்மை பார்க்கும்போது நம்முடைய அடியவனோ அடியவளோ அவளோ அவனோ நன்றாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள் என்று அவனுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட வேண்டும். அதுக்காகத்தான் நாம் அலங்காரம் பண்ணிக்கிறதே. வெறுமனே உடம்பை நல்லா பார்த்துக்கணும், உடம்புக்கு நல்லா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அதை நாமும் ரசித்து இந்த உலகத்து மனிதர்களும் ரசிக்கிறார்கள் என்று நாம் பண்ணுவதுங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கிடையாது. நாமே ஒரு புது வஸ்திரம் எண்ணி கட்டிப்போம் அப்படின்னா, நம்முடைய பிறந்த நாளைக்கா இல்ல நம்முடைய கல்யாண நாளைக்கா அப்படின்னா அதெல்லாம் சாமானியர்கள் அதை போல பண்ணுவார்கள். நம்ம பொறுத்த வரைக்கும் புது வஸ்திரம் எப்பொழுது நாம் அணிந்து கொள்ள வேண்டும்னா, ஒரு நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம், ஒரு புறத்தாழ்வாருடைய திருநக்ஷத்திரம், எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திரம், பராசர பட்டருடைய திருநக்ஷத்திரம், இப்படி பெரியவர்களுடைய உற்சவங்கள், அவருடைய திருநக்ஷத்திரங்கள் அதெல்லாம் வரும்போது அந்தந்த சமயத்துல நாம் ஒரு புது வஸ்திரத்தை எடுத்து அணிந்து கொண்டு அந்த கோஷ்டிக்கோ அந்த கைங்கரியத்துக்கோ நாம் போனோம்னா, சரி இந்த உற்சவத்திலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்று எம்பெருமானுக்கும் அடியவர்களுக்கும் ஒரு உகப்பு ஏற்படும். அதுதான் நமக்கு இங்கே குறிக்கோள். அது எல்லாத்துக்கும், வஸ்திரத்துக்கா இருக்கட்டும், புஷ்பங்களா இருக்கட்டும், ஆபரணங்களா இருக்கட்டும், நகைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இதே காரணம்தான். நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்வதற்கு நோக்கம் என்னன்னா, பகவானுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அந்த கிரமத்துல பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஸ்திரீகள் தேவையான அளவுக்கு ஆபரணங்கள், நன்றாக வஸ்திரங்கள், புஷ்பங்கள் அதெல்லாம் சாத்திக் கொள்ளலாம். புருஷர்களும் கூட ஒரு சில ஆபரணங்கள் அணிந்து கொள்ளலாம்னு காட்டப்பட்டது. முக்கியமா காதிலே கடுக்கன் புருஷர்கள் அணிந்து கொள்கிறார்கள். அதே போல பெருமாளுடைய பவித்திர மாலை, துளசி மாலை, தாமரை மணி மாலை, இதெல்லாம் புருஷர்கள் அணிந்து கொள்ளலாம். பொதுவா இந்த தங்கத்திலே ஒரு சங்கிலியோ மோதிரமோ இல்ல பெரிய பெரிய காப்புகளோ கையிலையோ இல்ல தோல்லையோ அணிந்து கொள்ளக்கூடியது, இதெல்லாம் புருஷர்கள் ரொம்ப அணிந்து கொள்வதை போல தெரியலை. இருந்தாலும் ஒரு சமயத்துல பூர்வர்களுடைய சரித்திரத்துல நன்றாக சிலர் அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்பது போல வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் எதுக்காகனா, எம்பெருமான் பார்த்து ஆனந்தப்படுவதற்காக. நாம் போய் எம்பெருமானை சேவிக்கிறோமோ இல்லையோ, அவன் நம்மை கட்டாட்சித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படி அவன் நம்மை கட்டாட்சிக்கும் பொழுது அவனுக்கு நாம் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். யசோதை பிராட்டியை பற்றி சொல்லும் பொழுது கூட எப்பொழுதும் தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டிருப்பானாம். எதற்கு என்றால், கண்ணன் அவளிடத்துல வரும்பொழுது அவளை பார்த்த உடனே கண்ணனுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட வேண்டும். யசோதை பிராட்டி ரொம்ப அழகா இருக்கா, இன்னைக்கு உங்களுடைய தாயார் அழகான ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறாள், நிறைய புஷ்பங்களை சூட்டிக் கொண்டிருக்கிறாள், நன்றாக அழகான வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறாள் என்று இந்த கண்ணன் பெருமானுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும். அதுக்காக அவள் தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொள்வாள் என்று பாசுர வியாக்கியானங்கள்ல பார்க்கிறோம். இப்படி அலங்காரம் என்பது எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காக என்று இருந்தால் நன்றாக அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்முடைய ஆனந்தத்துக்கு என்று இருந்தால்
எது பண்ணிக்கிறதும் உச்சிதம் இல்லை. ஏன்னா நமக்குன்னு ஒன்றும் பெரிய பெருமை எல்லாம் கிடையாது. ஆபரணங்கள் அணிந்து கொண்டு வஸ்திரங்கள், நல்ல புது வஸ்திரங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மிடத்துல ஒன்றும் தனி பெருமை எல்லாம் இல்லை. என்ன ஒரே பெருமை, எம்பெருமானுடைய அடியவர் ராமானுஜ ஆசார் அப்படிங்கிற பெருமை தான் நமக்கு இருக்கு. அந்த பெருமை மிகப்பெரிய பெருமை தான். ஆனா அதை தவிர தனிப்பட்ட பெருமை என்று நமக்கு கிடையாது. அதனாலே இந்த ஆபரணங்கள்லாம் அணிந்து கொள்வதற்கான குறிக்கோள் பகவானுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துவது. அந்த அளவுக்கு எண்ணம் இருந்தது என்றால் நன்றாக ஆபரணங்களை அணிந்து கொள்ளலாம். ஆண்டாள் நச்சரே பாத்திரத்துல சூடகமே தோல்வழியே தோடைய சிவிப்பூவே பாடகமே என்றனையே பல்கலனும் யாமணிவோம் என்று சொல்லுகிறாள் இல்லையா? அதனால இந்த விதவிதமான ஆபரணங்கள்லாம் இருக்கு ஸ்திரீகளுக்கு, அதெல்லாம் அணிந்து கொள்ளலாம் எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காக இருந்தாலும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org